ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 79 10 தோழியர் உவமை பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 வசனங்கள் 1 முதல் 13 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். கடவுளுடைய ராஜ்யமானது ஆன்மாக்களோடு அவருடைய ஞான திருமண இல்லமாகும். ஒரு ஆன்மா அதில் புகும் தருணமே ஞான திருமணத்தின் நாளாகும். இப்பொழுது கேளுங்கள். மணமகன் வரும்பொழுது கன்னி பெண்கள் அவனோடு உடன் செல்வது நம்மிடையே உள்ள வழக்கம். அவர்கள் விளக்குகளோடும் பாடல்களோடும் மணமகனின் பிரிய மணப்பெண்ணுடன் திருமண வீட்டிற்கு செல்கிறார்கள். மணமகனும் மணமகளும் பெண் வீட்டை விட்டு புறப்படும் போது மணப்பெண் ஆழ்ந்த உணர்வோடு தன்னுடையதல்லாத ஆனால் அவள் தன் மணவாளனுடன் ஒரு உடலானதும் தான் அரசியாக போகிற வீட்டை நோக்கி நடக்க தொடங்குகிறாள். அப்போது பொதுவாக அவளின் தோழிகளான இக்கன்னி பெண்களின் பவனி விரைந்து சென்று மகிழும் புது தம்பதிகளை ஒளிவட்டத்தால் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. மணமகளும் மணமகனும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் மணமகள் வீட்டில் களிப்புற்றிருந்த போது 10 கன்னி பெண்கள் தங்கள் இடத்திற்கு, அதாவது மணமகனுடைய வீட்டில் உள்ள மண்டலுக்குள் சென்றார்கள். அங்கே அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். புதுமண தம்பதிகள் மணமகன் வீட்டிற்கு வரும்படி பெண் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார்கள் என்று அறிவிக்கிற வாத்திய கருவிகளும் பாடல்களும் ஒலிக்கும் போது இவர்கள் வெளியே மணமகனை சந்திக்க வர வேண்டும். ஆனால் திருமணம் நடந்த பெண் வீட்டில் கொண்டாட்டம் நீண்டுவிட்டது. இரவும் வந்துவிட்டது. நீங்கள் அறிந்துள்ளபடி கன்னி பெண்கள் நேரம் வந்ததும் காலதாமதம் ஆகாதிருப்பதற்காக தங்கள் விளக்குகளை பொருத்தியே வைத்திருப்பார்கள். அந்த 10 கன்னியர்களில் 5 பேர் முன்மதியுடையவர்கள், 5 பேர் அறிவிலிகள். அவர்கள் எல்லாருடைய விளக்குகளும் பொருத்தப்பட்டு பிரகாசித்தன. முன்மதியுடையவர்கள் நல்ல முன் யோசனையோடு சிறு புட்டிகளில் நிறைய எண்ணெய் வைத்திருந்தார்கள். எதிர்பார்த்ததை விட கூடுதல் நேரம் காத்திருக்க நேரிட்டால் தங்கள் விளக்குகளில் எண்ணெய் நிரப்பிக் கொள்ள அப்படி செய்திருந்தார்கள். அறிவிலிகள் தங்கள் விளக்குகளில் மட்டுமே எண்ணெய் நிரப்பி இருந்தார்கள். மணி ஒன்றுக்கு பின் ஒன்றாக கடந்தது. உற்சாகமான உரையாடலும் கதைகளும் விகடங்களும் காத்திருந்த நேரத்தை கழிப்புறச் செய்தன. ஆனால் பிறகு அவர்களுக்கு என்ன பேசுவது, என்ன செய்வது என்று தோன்றவில்லை. சலிப்பும் களைப்பும் அடைந்து அந்த 10 நங்கையரும் சௌகரியமாக அமர்ந்து மெல்ல உறக்க வசப்பட்டனர். அவர்களுக்கு பக்கத்தில் அவர்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. நள்ளிரவில் மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள செல்லுங்கள் என்ற கூக்குரல் கேட்டது. அக்கட்டளையை கேட்டு 10 பேரும் எழுந்து தங்கள் முக்காடுகளையும் மாலைகளையும் எடுத்து தங்களை அலங்கரித்துக் கொண்டு விளக்குகள் இருந்த தட்டடுக்கிற்கு சென்றனர். அதிலே 5 விளக்குகள்
ஏற்கனவே மங்க தொடங்கி இருந்தன. அவற்றில் எண்ணெய் இல்லாததால் திரிகள் புகைப்பிடித்து ஒளி குறைந்து ஒரு சின்ன காற்றடித்தால் கூட அணைந்துவிடும் நிலையில் இருந்தன. ஆனால் மற்ற 5 விளக்குகளும் முன்மதியுடையவர்களால் அவர்கள் உறங்கும் முன் மறுபடியும் எண்ணெய் நிரப்பப்பட்டிருந்ததால் அவை பிரகாசமாக எரிந்தன. மேலும் கூடுதல் எண்ணெய் விடப்பட்டு அதிக பிரகாசமாயின. அறிவிலிகளான கன்னி பெண்கள், உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள், அல்லாவிடில் எங்கள் விளக்குகளை நாங்கள் எடுத்த உடனே அவை அணைந்து போகும். உங்கள் விளக்குகள் ஏற்கனவே மிக நன்றாக எரிகின்றன என்று கெஞ்சினார்கள். ஆனால் முன்மதியுடையவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள்: வெளியே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, பெரிய பனி துளிகளும் விழுகின்றன. ஒரு திரி காற்றையும் ஈரத்தையும் தாங்கி எரிவதற்கு தேவையான பலம் கொடுக்க போதுமான எண்ணெய் இல்லை. உங்களுக்கு எண்ணெய் கொடுத்தால் எங்கள் விளக்குகளும் மங்க தொடங்கும். விளக்குகளில் அசைந்தாடும் ஜுவாலைகள் இல்லாமல் கன்னி பெண்களின் பவனியே சங்கடமாகிவிடும். ஓடி சென்று அருகில் உள்ள கடைக்காரனை தட்டி எழுப்பி அவன் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கும்படி கேளுங்கள் என்று அவர்கள் சொன்னது போல் அறிவிலிகள் தங்கள் முக்காடுகளில் அழுக்கேற, ஆடைகளில் கரைபடிய, ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டதால் மாலைகளை இழந்துவிட்டு மூச்சு வாங்க ஓடினார்கள். ஆனால் அவர்கள் எண்ணெய் வாங்க போகும்போது மணமகனும் மணமகளும் தெரு கோடியில் காணப்பட்டார்கள். எரியும் விளக்குகளுடன் வந்த 5 கன்னிகைகளும் அவர்களை எதிர்கொள்ள ஓடி செல்ல, இளம் தம்பதியர் இறுதி திருமண சடங்கிற்காக அந்த 5 பேர் நடுவில் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். இறுதி திருமண சடங்கிற்கு பின் மணமகளை அந்த கன்னிகைகள் மணவறைக்கு நடத்தி செல்வார்கள். வீட்டின் கதவு அடைக்கப்பட்டது. வெளியில் இருந்தவர்கள் அங்கேயே விடப்படுவார்கள். அதுவே மணப்பெண்ணின் 5 தோழிகளுக்கும் ஏற்பட்டது. அவர்களும் எண்ணெயுடன் கடைசியாக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் கதவு அடைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். வீணில் கதவை தட்டி கைகளை புண்ணாக்கினார்கள், அழுதார்கள். ஆண்டவனே, ஆண்டவனே, கதவை திறவும், நாங்களும் திருமண பவனியில் இருந்தோம். உம்முடைய திருமணத்திற்கு மதிப்பும் மங்களமும் கொண்டு வர தெரிந்து கொள்ளப்பட்ட நல்லிணக்க கன்னியர்கள் நாங்கள் என்றார்கள். ஆனால் வீட்டின் மேல்புறமாய் மணமகள் மணவரைக்குள் புகும்போது தன் மிக நெருங்கிய விருந்தினரிடம் விடை பெற்றுக் கொண்டிருந்த மணமகன் சற்று அவர்களை விட்டு வந்து அறிவிலிகளிடம், உங்களை அறியேன், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. என் அன்புக்குரிய பத்தினியை சுற்றி நீங்கள் மகிழ்வதை நான் காணவில்லை. நீங்கள் நெறி மீறி வந்தவர்கள், ஆகவே மண வீட்டிற்கு புறம்பாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார். இப்படியாக அந்த 5 அறிவிலிகளான கன்னி பெண்களும் பயனற்ற விளக்குகளுடன், அழுக்கடைந்த ஆடைகளுடன், கிழிந்த முக்காடுகளுடன், மாலைகள் ஏறக்குறைய உதிர்ந்து அல்லது தொலைந்து போக இருண்ட தெருக்கள் வழியே அழுது கொண்டு சென்றார்கள். இனி இந்த உவமையின் பொருளை கேளுங்கள். கடவுளுடைய ராஜ்யமானது ஆன்மாக்களோடு அவருடைய
ஞான திருமணத்தின் இல்லமாகும் என்று தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசிகள் யாவரும் பரலோக திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் தம் சகல மக்களையும் நேசிக்கிறார். விரைவிலோ பிந்தியோ எல்லாரும் திருமண தருணத்தை அடைகிறார்கள். அப்படி அடைவது ஒரு பெரிய பாக்கியமே. ஆனால் மேலும் கேளுங்கள், மணப்பெண்ணின் தோழிகளாக இருக்க அழைக்கப்படுவதை எப்படி மதிப்பாகவும் பாக்கியமாகவும் பெண் பிள்ளைகள் கருதுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் வருகிற பலரும் யார் யாரை குறிக்கிறார்கள் என்று அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அப்போது நீங்கள் மேலும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 79 10 தோழியர் உவமை பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியான 10 தோழியர் உவமை பாகம் 2 அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.